கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மிஸ்ஸி அன்ன வாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தின் இன்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஆமாங்க, கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எழுதின நிருபத்தில் இப்படியாய் எழுதுகிறார். ஆமாங்க, பவுல் அப்போஸ்தலன் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது அவரை சிறை பிடித்து கொண்டு செல்லும்போது கர்த்தர் ஒரு பெரிய புயல் ஏற்படும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் உயிரோடு காத்து ஒரு தீவில் ஒதுங்கும்படி கிருபை பாராட்டினார். அது மட்டுமல்லாமல் விஷப்பூச்சியெல்லாம் கடித்தோ அவரை ஒன்றும் செய்யாத அளவுக்கு கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு காத்தார். இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட மரணக்கண்ணியினால் போராடி கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. எந்த நோயோடு நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களோ ஒரு நாள் இந்த நோய் என்னை விட்டு போகாதோ, ஒரு நாளும் என்னுடைய வேதனை என்னை விட்டு போகாதோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி தேவனை நோக்கி அழுது புலம்புவதை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். கலங்காதீங்க. எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் கர்த்தர் பவுலை காத்த தேவன், அவரை தப்புவித்த தேவன் என்றென்றும் உங்களை தப்புவிக்கும்படியாக உங்கள் கூடவே இருக்கிறார். இந்த மரண கண்ணிக்கு உங்களை தப்புவித்து காக்க வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசிக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். மரணத்துக்கு தப்பும் வழி அவரிடத்தில் உண்டு. அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்க. கர்த்தர் இந்த மரண கட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தீராத வியாதியினால் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, ஆமாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை தேவனிடத்தில் உண்டு. டாக்டரை காட்டிலும் பெரிய மருத்துவர் நம் தேவாதி தேவன்தான். ஆமாங்க, அப்படிப்பட்ட தேவன் உங்கள் அருகே இருக்கிறார். அவரிடத்தில் மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாதுங்க. தேவனை மட்டும் நம்ம நோக்கி பார்த்து அழுது புலம்பும்போது கர்த்தர் அதிலிருந்து நம்ம நோயிலிருந்து ஒரு விடுதலை தருவார். அதற்கு பணமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. தேவனிடத்தில் காத்திருந்தாலே போதும். கர்த்தர் நம்முடைய நோயிலிருந்து விடுவித்து நம்மளை காக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். கர்த்தர் தம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.